தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிதாய் உருவாகும் தமிழ் தேசிய அமைப்புகள் உங்களால் சாதிக்க முடியுமா? புதிதாய் உருவாகும் தமிழ் தேச அமைப்புகள் உங்களால் சாதிக்க முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது சமீப காலமாக புதிதாக தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாகின. எனக்கு தெரிந்து தமிழ் தேசியம் 1979ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு தெரியும். நெடுமாறன் அப்பொழுது தமிழ் தேசிய கட்சியின் தலைவராக இருந்தார். அவருடைய அந்த காலத்திலிருந்து தமிழ் தேசியம் தெரியும். தமிழ் தேசியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்பொழுது நெடுமாறன் காலத்தில் தமிழ் தேசியம் தலை தூக்க ஆரம்பித்தது என்று சொல்லலாம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் அவர் சிங்கள இராணுவத்துக்கு எதிராக தமிழீழத்துக்காக அவர் போரிட்ட பொழுது தமிழகத்திலிருந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவு இருந்தது. தமிழக மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருந்தது. ஆனால் நாம் தமிழர் என்ற ஒரு உணர்வு தமிழ் மக்களுக்கு கிடையாது. தொடர்ந்து அவர்கள் தெலுங்கர்களைத்தான் தமிழகத்தில் முதலமைச்சர்களாக பதவியில் அமர்த்தினார்கள். தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஜானகி அம்மாள் என்று தொடர்ந்து தெலுங்கர்களை தமிழகத்தின் முதலமைச்சர்களாக பதவியில் அமர்த்தினார்கள். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்பு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு குறைந்து விட்டது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு குறைந்து விட்டது. ஆனால் பறந்து கிடந்த இந்த தமிழ் தேசியத்தை இந்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது சீமான் தான். அதற்கு முன்னால் தமிழ் தேசியம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு ஊருக்கு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. கூட்டம் போடுவாங்க. 10க்கு 10 ஒரு அறையில் கூட்டம் போட்டு முடிச்சுக்கிடுவாங்க. தமிழ் தேசியம் சொல்லி ஒரு தீர்மானம் போடுவாங்க. பொதுக்கூட்டம் கூட அவங்களால நிகழ்த்த முடியாது. பொதுக்கூட்டம் போட்டால் கூட ஒரு 10-50 பேர் கூட கூட மாட்டாங்க. ஒரு ஜோல்னா பையை போட்டு திரிவாங்க. தமிழ் முழங்குவாங்க. அவ்வளோதான். ஆனால் அந்த தமிழ் தேசியத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது யார் என்று சொன்னால் அது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இன்னைக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஒரு இளைஞர் கூட, ஒரு மாணவர் கூட இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறான்னா அந்த தமிழ் தேசிய உணர்வை ஏற்படுத்தியது யாருன்னு கேட்டால் அது செந்தமிழன் சீமான் தான். அவர் ஒரு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தமிழக மக்கள் மத்தியில் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வை ஊட்டி ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி இன்னைக்கு தேர்தலில் கொதிச்சு இன்னைக்கு 8% வாக்கு வங்கியாக இன்னைக்கு உயர்த்தியிருக்காப்புல. ஒரு 15 வருஷம் போராடி கூட இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய இயக்கம் 8% வாக்கு தான் வாங்கியிருக்கு. ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் கூட வாங்க முடியல, வெற்றி பெற முடியல. ஒரு சட்டசபை உறுப்பினர் வெற்றி பெற முடியல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியல. 15 வருஷம் செந்தமிழன் சீமான் இந்த தமிழ்நாட்டில் நாயா கத்துறாப்புல தமிழ் தேசியம்ட்டு. அவர் கத்தையும் கூட இன்னைக்கு 8% தான் வாக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஜெயிக்க முடியல, ஒரு சட்டசபை உறுப்பினர் ஜெயிக்க முடியல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடியல. இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் அவர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்க. செந்தமிழன் சீமான் அவர்களால் நிறைய பேர் கட்சியிலேருந்து விலக்கப்பட்டாங்க. இவை ரெண்டையும் பார்க்கும் பொழுது சமீப காலமாக ஒரு சிலர் கட்சியிலேருந்து வெளியேறி அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு புதிய தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்குவதற்காக நாம் தமிழர் கட்சியில் இருந்த முன்னாள் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து புதிய தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்குறதுக்கு கட்டமைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. தேர்தல் நேரத்திலே பார்த்தீங்கன்னா கூட நிறைய அமைப்புகள் உருவாகின. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி சிவகங்கையில் ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பித்தாப்புல இப்படி நிறைய குட்டி அமைப்புகள்லாம் உருவாகின. அதே போன்று இப்பொழுது அதற்கான முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழருக்கு எதிராக புதிய தமிழ் தேசிய அமைப்பு அப்படின்ட்டு. புதிய தமிழ் தேசிய அமைப்பு உருவாவதை அதை வரவேற்கிறோம். ஏன்னா அது திராவிடம் சொல்லி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திராவிடர் கழகம் தான் தாய் அமைப்பு. அந்த திராவிட கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று பல திராவிட அமைப்புகள் உருவாகின. தமிழகத்தில் அரசியல் கட்சியாக மாறின. அதே போன்று தமிழ் தேசிய கட்சிகள் நிறைய உருவாகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால்
நீங்கள் சாதிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூப்பாடு போட்டு 8% வாக்குகள் தான் வாங்கியிருக்க முடியுது. ஆனால் இன்றைக்கி புதிதாக உருவாக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள், நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி நீங்கள் போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், ஊர்வலம் நடத்தலாம், பொதுக்கூட்டம் நடத்தலாம், உண்ணாவிரதம் நடத்தலாம், மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்கலாம், முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலாம், கவர்னரை பார்த்து மனு கொடுக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு தந்தி அடிக்கலாம், பத்திரிகையாளர்களிடம் நேர்காணல் அளிக்கலாம். ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1% வாக்குகள் கூட உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி பறந்த இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த 15 வருஷமாக இன்றைக்கி செந்தமிழன் சீமான் கூவி கூவி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வெறும் 8% வாக்கு தான் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 1% வாக்குகள் வாங்குவதே பெரிய விஷயம். நீங்கள் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. ஒரு சட்டசபை தேர்தலில் போட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 வாக்குகள் கூட வாங்க முடியாது. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டிங்கன்னா 5000 வாக்குகள் கூட உங்களால் வாங்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக நீங்கள் தமிழ் தேசியத்தில் நீங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தீங்கன்னா அமைப்புகள் ஏற்படுத்தி போராடுங்க, வரவேற்கிறோம். ஆனால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம், புதிதாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்கி ஒரு அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கிடையாது. உங்களை அரசியல் எதிர்காலம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் தான் அரசியல் எதிர்காலம். நாம் தமிழர் கட்சி வெளியே போயிட்டீங்களா, புதிய தமிழ் தேசியம் அமைப்பை உருவாக்கி உங்களால் அரசியல் எதிர்காலத்தை நீங்கள் அடைய முடியாது. உங்களுக்கு அப்படியே அரசியல் எதிர்காலம் வேணும் அப்படின்னா தமிழ் தேசியத்தை தூர போட்டுட்டு நீங்கள் போய் திமுகவில் சேரலாம். ஆனால் திமுக வந்து தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி, தமிழர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க கட்சி எதுன்னு பார்த்தா அதிமுக, எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழர் தான், அங்கே சேரலாம். திமுக அதிமுகவுக்கு மாற்றா இன்றைக்கி திமுகவுக்கு மாற்றா அதிமுக கூட செல்வாக்கு போச்சு. திமுகவுக்கு மாற்றா இன்றைக்கி எதிர்காலத்தில் வளரக்கூடிய ஒரு கட்சி அதுன்னு பார்த்தா பாஜக இருக்குது. பாஜகவில் போய் சேரலாம். உங்கள் எதிர்காலத்தை அங்கே போய் கூட அமைச்சிக்கலாம். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி. அதாவது உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் வேணும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலர் ஆகணும், சட்டசபை உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, திமுக அதில் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் ஒரு போட்டியாக ஒரு தமிழ் தேசிய அமைப்பை ஒன்று உருவாக்கி உங்களால் சாதிக்கவே முடியாது. சரிங்களா? அதனால் புதிதாய் பல தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாகின. அவர்கள் போராடலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், உண்ணாவிரதம் நடத்தலாம், ஊர்வலம் நடத்தலாம், நேர்காணல் செய்தியாளர்களை சந்தித்து வழங்கலாம், குடியரசுத் தலைவருக்கு தந்தி அடிக்கலாம், கவர்னர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலாம். ஆனால் தேர்தலில் உங்களால் சாதிக்கவே முடியாது. அது மட்டும் உண்மை. ஆகவே தமிழ் தேசியம் என்பது ஏறத்தாழ இன்றைக்கி 15 வருஷம் நம்ம கூப்பாடு போட்டு 8% வாக்குகள் தான் வாங்கியிருக்க முடியுது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து தமிழன் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காப்புல செந்தமிழன் சீமான். அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் இனிமேல் போய் ஒரு அமைப்பை கட்டி அது கிளை அளவில், வட்ட அளவில், தொகுதி அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் புதிதாய் தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாகலாம், அவைகள் வெற்றி பெற முடியாது. அது மட்டும் உண்மை.